சிக்கன் பிரியாணி செய்வது எப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். ஒரு வழக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நான் இதை நல்லா ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வைக்கிறேன். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். குக்கரை வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ பட்டை சோம்பு எல்லாத்தையும் போட்டாச்சு. பிரியாணி ஏலக்காய், முந்திரி பருப்பு எல்லாம் எண்ணெயில் நல்லா போட்டு நல்லா வதங்கி வருது. பொன்னரமாயிடுச்சு. பச்சை மிளகா போட்டாச்சு. 3 பச்சை மிளகா எடுத்துக்கிறேன். 2 வெங்காயம் இதை வாக்காக நல்லா கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை நல்லா பொன்னரமாக வதக்கி நல்லா வதங்கும். வெங்காயம் எவ்வளோக்கெல்லாம் வதங்குது அவ்வளோக்கெல்லாம் டேஸ்ட் கொடுக்கும் பிரியாணிக்கு. 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. வதக்கிற பிறகு அதுக்கடுத்து புதினா இலை ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். நான் அதையும் நல்லா வதங்கியாச்சு. இப்போ 2 தக்காளி எடுத்திருக்கேன். 2 தக்காளி எடுத்து நல்லா வதங்கணும். ஆனால் இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. ஒரு 50 ml தயிர் எடுத்திருக்கிறேன். கட்டி தயிர் நல்லா போட்டு வதக்கியாச்சு. வதக்கின பிறகு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். லெமன், அரை லெமன் எடுத்திருக்கிறேன். அரை லெமன் சாறு எடுத்து நல்லா பிழிஞ்சு விட்டாச்சு. இப்போ பிரியாணிக்கு சிக்கன் ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கிறேன். சிக்கனு நல்லா அந்த மசாலாவோடு நல்லா கலந்து சிக்கனையும் போட்டு நல்லா ஒரு பிரட்டி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொஞ்சம் உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கினா தான் நல்லா அதோட மசாலா கலவை நல்லா உள்ளே போகும். வதக்கியாச்சு. இப்போ அரிசி ஊற வச்ச அரிசி அரை மணி நேரம் ஊறுனா நல்லாயிருக்கும். அரை மணி நேரம் ஊற வச்ச அரிசியை நல்லா போட்டு மசாலா கலவையில் போட்டு நல்லா வதக்கின பிறகு தண்ணி. இப்போ ஒரு வழக்குன்னா நான் 3/4 பங்கு எடுத்திருக்கேன். அரிசி இது தண்ணி எடுத்திருக்கிறேன். போட்டு நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ போட்டு கொதி வந்த பிறகு கொஞ்ச நேரம் ஒரு சிம்லேயே வச்சு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 10